சார் இந்த பேர்ல என்ட்ரி ஆகிற ரூம்ல இருந்து யாரும் ஃபோன் எடுக்கல சார். என்ன சார் விஷயம்? ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு. சார் அவங்க ஆளுங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அங்க போய் விசாரிக்கலாமா? கம் வித் மீ. மேடம் ஒரு கொரியர். சார் ஒரு கொரியர் வந்திருக்கு. கொடுத்து அனுப்பவா? வேண்டாம், நானே அங்க வரேன். சார் சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க. கேடி மேத்யூன்னு யாராவது உங்க கூட இருக்காரா? என்ன விஷயம்? அவருக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்திருக்கு. செக் மோசடி. அவர் கொடுத்த செக் எல்லாமே போன வேகத்துல திரும்பி வந்திருக்கான். அப்படியா? 1 2 இல்ல 8 பேர் கேஸ் கொடுத்திருக்காங்க. அவன் எங்க இருக்கான்? என்ன கேட்டா? அட அவன் பேர்ல ரூம் போட்டிருக்கு. அவன் பேர்ல ரூம் போட்டிருக்கு. அவர் எங்க சொந்தக்காரர். ச்சே, அவன மாதிரி மோசடி பண்றவன சொந்தக்காரன்னு சொல்ல வெக்கமா இல்ல? வீட்டுக்குள்ளே சேர்க்க கூடாதியா? அது கரெக்ட் தான். அவனை பார்த்ததும் சொல்லிடு. 4-5 வாரமா அவனை தேடிட்டு இருக்கேன். அந்த காசாப்பே இன்னைக்கு உள்ள இருக்கான். அவன் வந்ததும் போன் பண்றேன். நானே இங்க ரூம் எடுத்து தங்க போறேன். இருங்க. என் கையில கிடைச்ச அவன் பணம் கூட கிடைக்காம போயிடும். நான் தான் சொல்றேன் என்ன. ஆமா இல்ல சார், என்ன பிரச்சனை? அவரு சொந்தக்காரரு. அப்புறம் எதுக்கு அவர் பணம் கூட கிடைக்காதுன்னு சொல்றாரு? அது அவங்க அப்பா செத்து போனப்போ சாவடுக்க என்னை கூப்பிட்டு என்னால போக முடியல. அப்புறம் எனக்கு கொஞ்சம் பணம் அவ்வளவுதானே. வாங்க. நான் இங்க 2 நாளா ரூம் போட்டு வெயிட் பண்றேன். இங்க எல்லாரும் இருக்காங்க, நம்ம நைட்ல பேசுவோம். இப்படியே எத்தனை நாளைக்கு? கையில பணம் வந்துடட்டும். ராத்திரி என்ன கூப்பிடுவியா? அவர் ரூமை விட்டு போனதும் கூப்பிடுறேன். இங்க இங்க அந்த ஐட்டம் எப்படி? சந்தேகமே வேண்டாம், அதேதான். அத நானும் நினைச்சேன். முதல்ல பாக்கும்போது என்ன ஒரு மாதிரியா பார்த்து சிரிச்சா. ஆனா டீலிங்ஸ் எல்லாம் நேரடியா தான் வச்சுக்கணும். அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாம தான் எல்லாம் நடக்குது. இன்னைக்கு காலையில கூட ஒருத்த வந்திருந்தான், நான் பாத்துட்டேன். இப்ப வேற ஒருத்த வந்து மோதிக்கிட்டு இருக்கான். நீங்க அதிகமா பணம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பக்கம் சாஞ்சிரும். நீங்க கையோட இன்னைக்கே புக் பண்ணிடுங்க. ஆமா, உங்களோட அந்த பழைய ஆள் என்னாச்சு? அவன் வந்து ரூம்ல தங்கிக்குவானே. அப்படியா? இத கோட்டை விட்டு போலீஸ் சமாளிச்சுட்டேன். எதுக்குங்க போலீஸ் வந்தது? உன் அப்பருக்கு ஒரு செக்க கொடுத்தல, அதாண்டி இப்ப தலைவலி. என் கிட்ட மட்டும் கொஞ்சம் பணம் வந்தது, உங்க அப்பனுக்கு நான் யாருன்னு காட்டுவேன். பணம் கிடைச்சதா? அந்த பெர்னாண்டஸுக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கான்ல, அங்கிள் டோன், அவன் மூலமா கொடுத்து அனுப்புறானா. மேத்யூ சார், கொஞ்சம் இப்படி வாங்க. நமக்குள்ள பழக்கம் இல்ல கேட்டியா? அதான் இப்ப நாம பழகிட்டமே. சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். சரி, எம்பிட்டு பணம் வேணும்? அங்கிளா? நீ அங்கிள்னோ அண்ணனோ எப்படி வேணா கூப்பிடு. ஆனா எனக்கு சோழின்னு அடந்தி அவனு கேட்டியா? அதெல்லாம் நிச்சயமா. பணம் இப்ப கையில இருக்கா? ஏன்னா அதை ரூமுக்கு கொண்டாந்துடுறேன். அது போதும், அது போதும். எப்ப வரட்டும்? எப்ப வேணாலும் வாங்க. சரி, அப்படின்னா வாங்க, நான் வரேன். ஐயோ, ஜான் அங்கிள், ரூம் நம்பர் 229. நான் போய் வாங்கிக்கிறேன். அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இந்நேரம் விழுந்திருப்பேன். என்னப்பா விழுந்துட்டீங்க? விழலடா, கால் தடிக்கிடுச்சு. சரி அதை விடுங்க. அப்பா வீணா வந்திருக்காப்பா. எங்க? அதோ வாங்க. அவ எதுக்குடா இங்க வரணும்? அதை என்ன கேட்டா? எனக்கு தெரியும், எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். ஐயோ, காதலிச்சது மட்டும் இல்ல, குழந்தைய கொடுத்துலாம் சொன்னா போதுமே, கல்யாணம் நின்றுடுமே. அவகிட்ட தான் ஆதாரம் நிறைய இருக்கு. உன்னோட கிஃப்ட் லெட்டர் எல்லாம் அதெல்லாமே சேர்ந்து ஒன்ன கொடுத்தானு வைங்க. என்னாச்சு அப்பனுக்கு பிள்ளைங்க? இவன் சரியில்லை. அந்த தரித்திரம் பிடிச்சவள நான் பார்த்தது கூட இல்ல. அவ எப்படிடா இருப்பா? எங்கடா, இங்க யாரையும் காணோம். இல்லப்பா, சிகப்பு புடவை கட்டிருக்கா, நான் பார்த்தேன். ஐயோ, என் பையனுடைய கல்யாணத்தை நிறுத்த எப்படிலாம் வந்து சேருது பாரு. வேற இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, உங்க யாருக்கும் மெழுகுத்தியே கிடையாது. உங்க எல்லாருக்கும் ஜெகஜோதியா மெழுகுத்தி ஏத்துறன்னு என்ன சொல்லணும்? என்ன மேத்யூஸ், டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க? இல்ல, சர்ச்சில் பூசை எல்லாம். அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியா? ஏன்னா நீ பார்த்தது பிரமையா இருக்குமோ? இல்லப்பா, நிஜமா தான், நான் 2 கண்ணால பார்த்தேன். சரி, நீ போய் வேலை பாரு. சிகப்பு சாரி தானே, நான் பாத்துக்கிறேன்.